கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள்னு வசனம் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு பெரிய அறுவடைய திட்டத்தை, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டும் மற்றவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் இல்லை அப்படின்னு கிடையாது. கண்ணீர் இருக்கு. ஆனா கண்ணீரோட விதைக்கணும். எதை விதைக்கணும்? நம்ம கண்ணீரோட ஜெபத்தை விதைக்கணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும். கண்ணீரோட துதியை விதைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கணும். கண்ணீரோட விசுவாசத்தை விதைக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். நிச்சயமா கெம்பீரத்தோட அறுவடை வந்தே தீரும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, பொய்யாக முடியாது. அறுவடையை பார்ப்பீங்க, கெம்பீரமா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.